தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போப்பாண்டவர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். போப்பாண்டவர் ஆனார். பரிசுத்த திருத்தந்தை 266வது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி காலமானார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. வருகிற மே 7ஆம் தேதி புதிய போப்பாண்டவர் தேர்வுக்கான நடைமுறைகள் துவங்குகின்றன. 3/2 பங்கு வாக்குகளை பெறுகின்றவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட உள்ளார். 4 கர்தினால்கள் போட்டியில் உள்ளதாக கூறப்படுகிறது. யார் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுவார் என்ற மர்மம் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் போப்பாண்டவராக வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை நக்கலாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்துடன் போப்பாண்டவர் தோற்றத்தில் இருக்கும் தன்னுடைய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் போப்பாண்டவராக விரும்புகிறார் போன்று தெரிகிறது. ஆனால் அது நடக்காது. அதற்கு பதிலாக போப்பாண்டவர் தோற்றத்துடன் உள்ள புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். பார்ப்பவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் போப்பாண்டவராகிவிட்டார் என்றுதான் தெரியும். போப்பாண்டவர் தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் போப்பாண்டவர் பற்றி பேசுவது சர்ச்சைக்குரியதாக உள்ளது. போப்பாண்டவர் தேர்தலில் தான் போட்டியிடப் போகிறேன் என்று கூறியதும், தற்பொழுது போப்பாண்டவர் தோற்றத்துடன் தன்னுடைய புகைப்படத்தை மாற்றி இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்யப்படுவதும் போப்பாண்டவர் பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உலகத் தலைவர். தன்னுடைய நாட்டை பற்றியும் தன்னுடைய நாட்டை நல்வழிப்படுத்துவது பற்றியும் தான் அக்கறை கொள்ள வேண்டும். மதங்களை பற்றி இழிவாக கருத்துக்களை தெரிவிக்கின்ற புகைப்படங்களையோ கருத்துக்களையோ தெரிவிக்கக்கூடாது. போப்பாண்டவர் தோற்றத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று.